ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு பலாப்பழம் மில்க் ஷேக் பண்ணிடலாமா? இது பண்ணுறதுக்கு 5 பலாப்பழம் சுளைகள் எடுத்துருக்கேன். சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் பழத்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு சர்க்கரை சுவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பலாப்பழம் சீசன் டைமில் தான் கிடைக்கும் போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. எல்லோரும் கேட்டு வாங்கி குடிப்பாங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தண்ணி சேர்த்துருக்கேன். காய்ச்சினா ஆற வச்ச பசும்பாலோ பாக்கெட் பாலோ நம்ம எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சம்மர் டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லோரும் கேட்டு வாங்கி குடிப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரைச்ச மில்க் ஷேக்கை கிளாஸில் ஊற்றிக்கிட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு ஐஸ் கியூப் சேர்த்துக்கிட்டு பொடியாக கட் பண்ணால் பலாப்பழத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு குடிச்சு பாருங்களேன், குடிக்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.